வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிரைவர் கண்டக்டர் இந்த காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு 2026 உண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க. டிரைவர் கண்டக்டர் 2026 தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசியோடைய ரிக்யூர்மெண்ட் எப்போ வரும், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் போக்குவரத்து கழகத்தில் 2025 செலெக்ஷன் லிஸ்ட்டு, ஏன்னா நேர்காணல் முடிஞ்சிச்சு, இதில் யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற பட்டியல் இதுவரையும் மக்கள் மத்தியில் வெளியிடாததுக்கு என்ன காரணம், எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் இந்த 2 பணியிடங்களை நிரப்புறதுக்காகவே கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாகவே போக்குவரத்து கழகம் முயற்சித்து வந்தாங்க. அதன் அடிப்படையில் டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை 3274 பேரை நிரப்பலாம் அப்படின்ற ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டதுங்க. ஸோ இது எப்போ எடுக்கப்பட்டதுன்னா இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜூலை மாதத்தில் தேர்வு நடந்தது, ஆகஸ்ட்டில் ரிசல்ட் விட்டாங்க, அக்டோபரில் பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்படி எல்லாமே போக போக என்ன ஆகுது அப்படின்னா, பணி நியமன ஆணை இன்னும் வரல. ஸோ எத்தனை பேர் தேர்வு செஞ்சாங்க, யார் யார் ரிஜெக்ட் ஆனாங்க, ரிஜெக்ட் ஆகிறதுக்கு கூட காரணம் சொல்லாமல் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி தாங்க போக்குவரத்து கழகத்தில் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணன்றது நேர்காணல் அட்டன் பண்ணவங்களுக்கு பாதி பேருக்கு புரியல, இல்லை முழு பேருக்குமே புரியலைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, இந்த 2025 போக்குவரத்து கழகத்தில் எவ்வளோ பீப்புள்ஸ் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றது இன்னும் வெளியிடப்படலை. ஸோ நமக்கு வந்த தகவல், அன்அஃபிஷியலான தகவல் பிரகாரம் ஒரு 1500 பேர் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்காங்க. மீதி இருக்கிற பேருக்கு செகண்ட் கால் லெட்டர் வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில தகவல் அடிப்படையில் டிப்போக்கு அதிகாரிகள் கூறாங்க, செகண்ட் கால் லெட்டர்லாம் வாய்ப்பே இல்லை, இனிமேல் செகண்ட் கால் லெட்டர் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாம் முடிச்சிட்டாங்க. அப்படி இருந்தாலும் அடுத்த ஆண்டு வேக்கன்சிஸில் நாங்கள் அதை சேர்த்துக்குவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு கரெக்டாக வரும்னு தெரியல. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இந்த ஆண்டோடைய நேர்காணல் முடித்து விட்டது, மீதி எல்லாமே அடுத்த ஆண்டுக்கு இது சென்று விடும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பீப்புள்ஸுக்கு நேர்காணல் பணியாணைகள் இன்னும் வெளியிடலைங்க. நேர்காணல் பணியாளைகள் வெளியிட சொல்லி நிறைய பேர் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. எப்போ நேர்காணல் பணியாணைகள் எல்லாமே வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 2026 உண்டான டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான போஸ்ட்டு, இல்லை டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்து வைத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து உங்களை தயாரப்படுத்திக்கோங்க. ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியங்க, கண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்க. ஸோ இதை தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக பெற்றுக்கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.